இன்றைக்கி காலையிலே வந்து மீன் கடைக்கு போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மீன் அவ்வளத்தையும் கழுவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய கையே வந்துட்டு பிஞ்சிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனுக்கு வந்து தொலியெல்லாம் எடுத்து தான் வந்து கழுவணும். கழுவி பாதி மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு எடுத்துக்கலான்ட்டு இன்றைக்கி வந்துட்டு மீதி மீனை வந்துட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னதான் சுள்ளுன்னு வெயில் அடித்தாலுமே வந்துட்டு பச்சை தண்ணியோ இல்லை ஃப்ரூட்ஸோ எதுவுமே சாப்பிட முடியல. அவ்வளோத்துக்கு வந்துட்டு நமக்கு சளி பிடிச்சிருது. அதனால் வெந்நி தண்ணி வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வீட்டில் அவல் இருந்துச்சு. இந்த அவலில் வந்து ஏதாவது ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சர்க்கரை எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அவல் பாயாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஈவினிங் போல் பண்ணுவேன். நான் வந்துட்டு இந்த ரெசிபி வந்து உங்கள் கூட நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். வெந்நி வந்து போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த மணி பிளான்ட்டுமே வந்துட்டு தண்ணி மாற்றாமல் இருந்துச்சு. அதையுமே மாற்றி வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு இட்லிக்கு ஊற போட்டுடலாம் கையோடு அப்படின்ட்டு இட்லிக்கு வந்து ஊற போட்டிருக்கேன். 4 கப்பு வந்துட்டு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு வந்துட்டு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், இது அவ்வளோத்தையுமே வந்துட்டு நல்லா கழுவிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஈவினிங் போல் அரைச்சி எடுக்க வேண்டியதான். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன்.